நம்ம உடம்புல இருக்கிற சிறுநீரகம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உறுப்புகள். அதில் வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் அளவுக்கு வந்து இந்த நெஃப்ரான்கள்னு சொல்லக்கூடிய இயற்கையிலே உள்ள ஃபில்டர் இருக்குது. அந்த ஃபில்டர் வந்து உப்புக்களை இதெல்லாம் வந்து பிரித்து எடுத்து அதே சமயத்தில் இரத்த அணுக்கள் அதை தாண்டி போயிடாமல் காத்துக்கொள்ளவும் அந்த ஃபில்டர் ரொம்ப அற்புதமாக பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் வேலை செய்யும். அந்த ஃபில்டர்களில் ஏற்படக்கூடிய கசிவுகள் அது நோய்வாய்ப்பட்டு அது சரியாக வேலை செய்யாமல் போகும்போது தான் இந்த செயலிழப்பு வருது. இப்போ இந்த செயலிழப்பு வராமல் ஆரம்பத்திலே தடுத்துக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். அது சர்க்கரை நோயாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல உணவு கட்டுப்பாடு இருந்து இல்லை நோய்க்கான சிகிச்சைக்கு சரியான சிகிச்சை எடுத்து அதை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். இது தவிர எப்பவுமே நம்ம வந்து நல்லா தண்ணீர் குடிக்கிறது, 3லிருந்து 4 லிட்டர் தண்ணீர் எப்பொழுதுமே எடுத்துக்கணும். அப்புறம் சிறுநீரை நல்லா ஈஸியாக வெளியேற்றுவதற்கு உதவி செய்கிறதுக்குன்னே நல்ல காய்கறிகள் இருக்குது. வெள்ளரிக்காய், முள்ளங்கி, வாழைத்தண்டு, வாழைப்பூ, பசலைக்கீரை, இந்த மாதிரி உணவுகள்லாம் அன்றாடம் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு உடம்புல சேரக்கூடிய நச்சுக்கள், மருந்து கழிவுகள், நமக்கு சேரக்கூடிய உப்புக்கள், அந்த செரிமானத்திலேயே நம்ம உப்புக்கள் உண்டாகும், அவையெல்லாம் வெளியேற்றுவதற்கு இந்த உணவுகள்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும். வாழைத்தண்டை நம்ம சாறாகவோ பொரியலாகவோ இல்லை வாழைத்தண்டை வந்து நேரடியாக பிழிந்து சாறு எடுத்து அப்படியே சாப்பிடுவதோ இப்படி எது மாதிரி செய்தாலும் வாழைத்தண்டு வந்து உடலுக்கு பல வகையில் நல்லது பயக்கும். குறிப்பாக சிறுநீரக கற்கள் அடிக்கடி வர்றவங்க கல்லை ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்து நீக்கினாலும் சரி, இல்லை மருந்துகள் எடுத்து சித்த மருந்துகள் மூலிகை மருந்துகள் எடுத்து நீக்கினாலும் சரி, மீண்டும் அந்த கற்கள் தலை காட்டாமல் இருக்க அவ்வப்போது வாழைத்தண்டு சாறு அருந்துதலே வழக்கமாக வைத்திருக்கணும். உடல் எடை மிக கூட இருக்கிறவங்க உடல் எடை குறைக்கிறதுக்கும் அவ்வப்போது சிறுநீர் எரிச்சல் வருது, எரிச்சலோடு சேர்ந்து ஒரு சரியான அளவில் யூரின் வருது ஆனால் மிக குறைந்த அளவில் தான் யூரின் போகுது, நல்லா வரல, இல்லை சதை அடைப்பு இருக்கு, ஒரு ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட்னால ஆண்களுக்கு வந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கணுங்கிற உந்துதல் வரும், ஆனால் சரியான அளவில் சிறுநீர் போகாது. இந்த எல்லா சூழல்லையும் வாழைத்தண்டு ஒரு மிகச்சிறந்த மருத்துவ உணவு என சொல்லலாம்.